சோலைவன காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாரும் ரொம்பவே நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காட்டுல பறவைங்களை கொன்னு சாப்பிடுற கழுகும் மற்ற பிராணிகளும் இல்லை. அதனால பறவைங்க எல்லாரும் கிடைச்ச பழங்களையும் தானியங்களையும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படியே சில நாட்களும் கடந்து போனது. ஒரு நாள் காலையில அந்த காட்டுக்கு ஒரு பொல்லாத கழுகு ஒன்று பறந்து வந்தது. பறவைங்க மொத்தமா கூடி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்த கழுகு அவங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்ல, நான் பக்கத்து காட்டுலேருந்து வரேன். எனக்கு அந்த காட்டுல கடுமையான வறட்சி ஏற்பட்டதால உணவு எதுவுமே கிடைக்கல. அதான் நான் இன்னையிலிருந்து இந்த காட்டிலேயே தங்கிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு வேணும். என்னது, ஒரு கழுகு இந்த காட்டுல தங்குறதா? இல்ல இல்ல, எங்களால அதை அனுமதிக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, இந்த கழுகை நாம இங்க தங்கவே அனுமதிக்க கூடாது. மீனு, இங்க பாரு, நீ இந்த பறவைங்க சொல்றதெல்லாம் கேட்காத. நம்ம காட்டுக்கு நமக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு நம்ம கூட ஒரு கழுகு இருக்கிறது நல்லதுதான். நாளைக்கே வேற ஒரு காட்டுல இருந்து பொல்லாத கழுகு வந்து நம்மள வேட்டையாட முயற்சி பண்ணலாம். அந்த சந்தர்ப்பத்துல கண்டிப்பா இந்த கழுகு நம்மளுக்கு நண்பனா இருந்து நம்மள காப்பாத்தும். அதனால இந்த கழுகு நாம தங்கறதுக்கு அனுமதிக்கலாம். இது எல்லாத்தையும் கேட்டு மீனுவோட மனசுல ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவானுச்சு. பிறவியில வேணா நான் கழுகா இருக்கலாம். ஆனா என்னோட அம்மா சின்ன வயசுலேருந்தே எனக்கு காய்கறிகளையும் பழங்களையும் மட்டும்தான் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் அதையே தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்துச்சு. நீ இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்கறதுனால ஒன்று நான் தங்க அனுமதிக்கிறேன். ஆனால் ஒன்று, நீ எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா மாதிரி காய்கறிகளையும் பழங்களையும் மட்டும்தான் சாப்பிடணும். மாறா எந்த ஒரு மாமிசத்தையும் நீ சாப்பிடக்கூடாது. அது இறந்து கிடந்தாலுமே நீ அந்த மாமிசத்தை எடுத்து சாப்பிடக்கூடாது. என்னோட நிலைமைய புரிஞ்சு இந்த காட்டில் தங்க அனுமதிச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. கண்டிப்பாக என்னோட உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் நன்றி விசுவாசத்தோடு நடந்துக்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அந்த இடத்துல இருந்து பறந்து போணுச்சு. ஆனாலும் மீனுவுக்கு கழுகு மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னையிலிருந்து அந்த கழுகு எங்கெல்லாம் போகுதோ அங்க எல்லாமும் நாம யாரோ ஒருத்தர் அதை பின்தொடர்ந்து போகணும். உண்மையாலுமே அந்த கழுகு பழங்களையும் காய்கறிகளையும் தான் சாப்பிடுதான்னு நம்ம கவனிக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். மீனு சொன்ன மாதிரியே தினம் ஒரு பறவை அந்த கழுகு பின்தொடர்ந்து போனது. ஆனா அந்த கழுகு அது சொன்ன மாதிரி பழங்களையும் தானியங்களையும் மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு மீனுவும் காட்டுல இருக்கிற பறவைங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் அந்த கழுகுவை தன்னோட நண்பனா ஏத்துக்கிட்டு அவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்களும் கடந்து போணுச்சு. ஒரு நாள் காலையில கபூதர் அங்கிருந்து ரொம்ப வேகமா அழுதபடியே வந்தது. மீனு, என்னோட கூட்டுல என் குழந்தை இருந்தா, இப்போ அவனை காணோம். என்னோட குழந்தைக்கு என்ன ஆனிச்சுன்னே தெரியல மீனு. காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் கபூதரோட குழந்தைய தேடி பறந்து போனாங்க. தூரத்துல அவனோட இறகுகள் மட்டும் கிடந்தது. இதை பார்த்து பறவைங்க ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. என்ன இது, அவனோட இறகுகள் மட்டும் இருக்கு? அப்படின்னா கபுத்தரோட பையனுக்கு ஏதோ விபரீதமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பறவைங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு கபூதர் ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனு, நான் உணவு தேட போனப்போ என்னோட குழந்தைய யாரோ கொன்னு சாப்பிட்டுருக்காங்க. அவன் பாவம் கூட்டுல இறந்த நிலைமையில கிடக்குறான் அப்படின்னு சொன்னுச்சு. இதை கேட்டு மீனுவும் மற்ற பறவைங்களும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. என்ன இது, சமீப காலமா எல்லா குழந்தைங்களும் இப்படி இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லி பறவைங்க பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து கழுகு ரொம்ப வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துச்சு. மீனு, நான் இன்னைக்கு ஒரு கொடூர காட்சிய பார்த்தேன். விட்டோ உணவு தேடி அவ வீட்டை விட்டு வெளியில போனா. அப்போ ஒரு பெரிய நாகப்பாம்பு அவளோட கூட்டுக்குள்ள போனுச்சு. அவ குழந்தைய கொத்துயிரும் கொலையுயிருமா கொன்னு சாப்பிட்டுருச்சு. அதை என் கண்ணால நான் பார்த்தேன். எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணியும் என்னால மிட்டுவோட குழந்தைய காப்பாத்த முடியல. ஓ, அப்படின்னா நாம உணவு தேடி போகும்போது நம்ம முட்டைகளையும் குழந்தைங்களையும் யாரு பாதுகாக்கிறது? இது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பாம்பை தீர்த்து கட்டுறதுக்கு கூடிய சீக்கிரமாவே நான் ஒரு நல்ல யோசனையை சொல்றேன் அப்படின்னு மீன சொன்னா.
இதை கேட்டு பறவைங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. மீனு குருவி காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டுச்சு. அந்த இடத்துக்கு பறவைங்களும் வந்தாங்க. மீனு குருவி அதோட யோசனைய பறவைங்க எல்லார்கிட்டையும் சொன்னுச்சு. பிறகு பறவைங்க எல்லாரும் கூடி இருக்கிற அந்த இடத்துக்கு கழுகும் வந்தது. என்னாச்சு நண்பர்களா? என்ன எல்லாரும் ஏதோ கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? எங்க எல்லாருக்கும் பக்கத்து காட்டுக்கு இடப்பெயர்ச்சிக்கான அழைப்பு வந்திருக்கு. நாங்க இப்போ இங்க போயாகணும். ஆனா நாங்க அப்படி போகும்போது கூட்டுல எங்க குழந்தைங்க மட்டும் தனியா இருப்பாங்க. அதான் எப்படி அவங்கள தனியா விட்டுட்டு போறதுன்னு சொல்லி ரொம்பவே யோசனையும் கவலையுமா இருக்கு. ஐயோ மீனு, இதுக்காக எதுக்கு நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க? ஆனா நான் இருக்கேன்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எத்தனை நாள் வேணுமோ நீங்க பக்கத்து காட்டுக்கு போய் தங்கிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் உங்களோட குழந்தைங்கள நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். இதை கேட்டு பறவைங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பிறகு அன்னைக்கு சாயங்காலமே எல்லா பறவைங்களுமா சேர்ந்து பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சந்தர்ப்பத்துக்காக இத்தனை நாளா காத்துட்டு இருந்த கழுகு முதல்ல மீனுவோட வீட்டுக்கு வந்தது. இத்தனை நாள் தான் இந்த காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுறது. இன்னைக்கு தான் என்னோட மனசுக்கு முழு திருப்தி கிடைக்க போகுது. என்னோட வயிறும் மனசும் நிறைய போகுது. இந்த காட்டுல நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் இன்னைக்கு ஒரே ராத்திரியில சாப்பிட்டுட்டு இந்த காட்டை விட்டே போயிடணும். இது எல்லாத்தையும் மீனுவோட வீட்டு வாசல்ல இருந்த பறவைங்க எல்லாரும் கேட்டுட்டாங்க. இப்போ மீனுவோட குழந்தைங்களை நெருங்கி அவங்கள கொலை பண்றதுக்காக கழுகு கிட்ட போனுச்சு. அவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட குழந்தைங்களையே நீ கொல்ல பாப்ப. எனக்கு அப்பவே தெரியும் இது உன்னோட வேலைதானே. உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் நாங்க இடப்பெயர்ச்சிக்கு போறதா போய் சொன்னோம். நல்லா வசமா மாட்டிக்கிட்டியா? இல்ல இல்ல மீனு, நான் உன்னோட குழந்தைங்கள சாப்பிடுறதுக்கு வரல. நான் உன் குழந்தைங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் வந்தேன். ஏய், யார்கிட்ட போய் சொல்ற? இவ்வளவு நேரம் நீ பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். என்ன தைரியம் இருந்திருந்தா குழந்தைய நீயே கொண்டுட்டு நாகப்பாம்பு கொண்டுட்டுன்னு பொய் சொல்லுவேன். பறவைங்க எல்லாரும் அடிச்ச அடியில கழுகு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டுல கழுகோட தொல்லை இல்லாம பறவைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க குழந்தைங்க கூட வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கழுகு மாதிரியே நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய நயவஞ்சகக்காரங்க இருக்காங்க. அவங்களோட பொய்யான பாசத்தையும் வார்த்தைகளையும் நம்பி நாம ஒரு காலமும் ஏமாறக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்டுல எப்பயும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழைக்கு பயந்து எல்லா பறவைங்களும் அவங்களோட வீட்லயே இருந்தாங்க. அதே காட்டுல மீனுவும் அவ பொண்ணு கூட அவளோட வீட்டுல இருந்தா. மழையோட அளவு நிக்காம தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பெஞ்சிட்டு இருந்தது. இதனால பறவைங்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அம்மா, என்ன மழை இன்னமும் விடாம பெஞ்சிட்டு இருக்கு? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வருது. கண்டிப்பா நாம ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயாகணும். நாம இப்ப எங்க போய் தங்க முடியும் சொல்லு? இந்த மழை கண்டிப்பா இன்னும் 1-2 நாள்ல நின்றுடும். அதுக்கப்புறமா நம்மளோட கூரையை நாம சரி செஞ்சுக்கலாம். நீ எதுவும் கவலைப்படாத தங்கம். என்னதான் மீனும் ஆறுதல் சொன்னாலும் அவ மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நாட்கள் போக போக மழையோட அளவு ரொம்பவே தீவிரமா இருந்தது. இப்படியே தொடர்ந்து மறுபடியும் 2 நாட்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இப்போ மீனுவோட வீடு மொத்தத்திலையும் எல்லா பக்கத்துல இருந்தும் தண்ணீர் நிரம்பி வழிஞ்சுது. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. ஆனாலும் மழை கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்போ மீனுவோட கூடு மொத்தமும் தண்ணீர்ல மூழ்க ஆரம்பிச்சுது. கழுத்தளவுக்கு தண்ணீர்ல மீனுவும் அவ பொண்ணும் உயிருக்கு போராடிக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயாகணும். அம்மா, ஆனா இந்த மழையில நாம வெளியில ரொம்ப தூரம் போக முடியாதும்மா. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களான காகங்கள் உதவி செய்வாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மீனு அவளோட பொண்ணை கூட்டிக்கிட்டு நேரா காலு வீட்டுக்கு வந்தா. காகங்கள் 2 பேரும் மழைக்கு இதமா நல்ல சூடா பஜ்ஜி செஞ்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து மீனும் காகங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டுனா. அட,
யாரு காலு இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறது? சி, என்னதான் இந்த பறவைங்களுக்கு பிரச்சனையோ தெரியல. எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டு கதவையே வந்து தட்டுறாங்க. அப்படின்னு சொன்னது. பிறகு காலுக்காகவும் கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்தது. காலு அண்ணா, வீட்டுல ரொம்பவே தண்ணி வந்துடுச்சு. எனக்கும் என் பொண்ணுக்கும் எங்க போறதுன்னே தெரியல. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் உங்க வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுங்க. ஒரு வாரமா பெய்யுற மழைனால நாங்களே ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இதுல எங்க உனக்கு வேற தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது? நீ போய் வேற எங்கேயாச்சும் தங்கிக்கோ. காலு அண்ணா, என் பொண்ணுக்கு மட்டுமாச்சும் தங்கறதுக்கு அனுமதி கொடுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்கண்ணா. என்னது, உன்னோட பொண்ணுக்கா? அவ சரியான வாயாடி. தொணன்னு எதுனா பேசிக்கிட்டே இருப்பா. மழைக்கு நிம்மதியா படுத்து தூங்க கூட எங்களை விட மாட்டா. தயவு செஞ்சு இங்க நின்று நேரத்தை வீணடிக்காம வேற எங்கேயாச்சும் போய் இடம் இருக்கான்னு பாரு. அப்படின்னு காலு ரொம்ப கோபமா பேசிட்டு வீட்டுக்குள்ள போனா. எங்க போறதுன்னு தெரியாத மீனும் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா பிறகு மனிதர்கள் குடியிருப்பை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. மனிதர்கள் குடியிருப்புக்கு வந்த மீனும் அங்க இருக்கிற ஒரு வீட்டு வாசல்ல இருக்க ஒரு மரத்துல உட்காந்தா. உதவி கேட்டு ரொம்ப வேகமா கத்த ஆரம்பிச்சா. மீனோட சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயதான பாட்டி வெளியில வந்தாங்க. என்னாச்சு பறவையே, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? பாட்டி, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. எங்க காட்டுல பயங்கரமா மழை பெய்யுது. எங்க தங்குறதுன்னே தெரியல. என்னோட கூடு மொத்தமும் நெறிஞ்சு போயிடுச்சு. தயவு செஞ்சு எனக்கும் என் பொண்ணுக்கும் தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க பாட்டி. என்ன பறவையே, என்கிட்ட வந்து இப்படி கெஞ்சுறியே? நீ கெஞ்சுறத பாக்குறப்போ உனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும்னு தான் தோணுது. ஆனா என்னோட வீட்டுல என் மருமகளும் இருக்கா. அவ ரொம்பவே கோபக்காரி. அவ மட்டும் நீ தங்குறதுக்கு ஒரு காலமும் அனுமதிக்கவே மாட்டா. ஆனாலும் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. வேணும்னா நீ ஒன்று பண்ணு, நேரா கிழக்கு திசையில போ. அங்க எனக்கு சொந்தமான ஒரு பூசணிக்காய் தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல போனீங்கன்னா நிறைய பழுத்த பூசணி பழங்கள் இருக்கும். அதுல உன்னோட கூட அமைச்சு நீ தங்கிக்கோ. என்னால இப்போதைக்கு இந்த உதவி மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த வயதான பெண்மணி சொன்னா. பாட்டி, நீங்க செய்யற உதவிய நான் எப்பயும் மறக்க மாட்டேன். ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பூசணி தோட்டத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. பாட்டி சொன்ன அந்த பூசணிக்காய் தோட்டத்துக்கு வந்தது. அங்க இருக்கிற நிறைய பழங்களை பார்த்த மீனும் அதுல இருக்கிற ஒரு பழத்துல அவளோட அழகால ஓட்டையிட ஆரம்பிச்சா. பிறகு மீனவும் அவளோட பொண்ணும் அந்த பூசணி பழத்துல தங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா காட்டுல மழையோட அளவு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மழை ரொம்ப வேகமா பெய்ய ஆரம்பிச்சுது. காகங்கள் 2 பேரும் வயிறு முட்டை பச்சு சாப்பிட்டதால அவங்களோட கூட்டுல படுத்து அசந்து தூங்க ஆரம்பிச்சாங்க. கோரி, ஜன்னல் வழியா மழை தண்ணி வர மாதிரி இருக்கு. எழுந்திருச்சு அந்த ஜன்னலை மட்டும் கொஞ்சம் மூட. காலு, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு காலு. நீங்களே எந்திரிச்சு ஜன்னலை மூடுங்க. இப்படியே 2 பேரும் சோம்பேறித்தனப்பட்டுட்டு அந்த ஜன்னல் கதவை மூடவே இல்லை. இப்போ ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள பயங்கரமா தண்ணி வர ஆரம்பிச்சுது. நல்லா சாப்பிட்ட திருப்தியில அசந்து தூங்குனாங்க. அதனால அவங்களோட வீட்டுக்குள்ள தண்ணி வர்றத காகங்கள் 2 பேரும் உணரவே இல்லை. இப்போ தூக்கத்திலேயே காகங்கள் 2 பேரும் அந்த தண்ணீரில் மூழ்கி அநியாயமா இறந்து போயிட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.